இதில் பெரிய ஆறுதல் தரும் ஒரு செய்தி அடங்கியிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசு தொட முடியாது. அது மட்டுமல்ல, அப்படியே தேவன் அனுமதி கொடுத்தாலும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் என்பதை இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக காத்திருக்கும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பவுலோ அப்பல்லோவோ பிரிந்தவர்களாக இல்லை, கர்த்தருக்குள்ளே ஒற்றுமையாக இருந்தார்கள். அதுபோல திருச்சபை மக்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும், திருச்சபையிலே பிரிவுகளை ஏற்படுத்துகிறவர்களின் பேச்சுக்கள் முக்கியமானதல்ல, அவர்களுடைய வாழ்க்கை முன்மாதிரியானதாக இருக்கிறதா என்றும், நாம் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படும்படியாக நிற்கப்படுகிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே புகைப்பிடிப்பது பாவமா? திருமணம் செய்து கொள்ளாமல் இணைந்து வாழ்வது சரியா? புளித்தமா எதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது? இன்றைய திருச்சபை உலகத்தோடு ஒத்து வாழ முயற்சிக்கிறதா? அப்படி வாழும்போது அந்த திருச்சபையின் நிலைமை என்ன? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை சிந்திக்கப் போகிறோம். கொரிந்து சபையிலே காணப்பட்ட மற்றொரு பாவத்தை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 5:1. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாயிருக்கிறதே. இப்பொழுது இந்த திருச்சபையின் முன்னாலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அங்கே பாவம் உண்டென்று பிரசித்தமாகவே சொல்லப்படுகிறதா இருக்கிறது. அதாவது, தேவனை அறியாத மக்கள் மத்தியிலேயும் சொல்லப்படாத ஒரு பாவம் அந்த திருச்சபையிலே காணப்பட்டது. ஒரு மனிதன் தனது தகப்பனுடைய மனைவியையே தனக்கும் எடுத்துக்கொள்கிறான். 2ஆம் வசனம் பாருங்கள். இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். ஏனென்றால் ஒரு பயங்கரமான பாவத்தை குறித்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அன்று அங்கே அந்த கொரிந்து திருச்சபையானது அந்த பாவமான செயலோடு ஒத்துப்போய் கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட பாவங்கள் காணப்படும் பொழுது அதை குறித்து செயல்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவான உபதேசங்களை இதை குறித்து சொல்லியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவிகொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவிகொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த வழிமுறையை கொரிந்து சபையினர் செயல்படுத்தவில்லை. எனவே அவர்கள் தீமையோடு கூட பாவத்தோடு கூட ஒத்துப்போகிறார்கள். பாவத்தோடு ஒத்துப்போகுதல் என்பது ஒரு ஒழுக்கக்கேடான வார்த்தை என்று ஜான் மார்லி என்பவர் சொல்லியிருக்கிறார். அங்கே காணப்பட்ட பாவத்தை குறித்து இன்னும் சில காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவதாக, அங்கே அந்த பாவம் காணப்படுகிறது என்பதை நிரூபிப்பதற்கு எதுவும் தேவையில்லை. அது எல்லாராலும் அறியப்பட்ட ஒன்றாய் இருந்தது. இதை குறித்து ஒரு சிலர் மட்டும் அறிந்து ஆங்காங்கே பேசிக்கொள்ளவில்லை, எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றாய் அது இருந்திருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் அதை குறித்து பவுல் இவ்வளவு தெளிவாக எழுதியிருக்க மாட்டார். அது மட்டுமல்ல, இது கேள்விக்குறியான ஒரு பாவமும் அல்ல. மிக தெளிவாக தேவன் அருவருக்கிற ஒரு பாவமாயிருக்கிறது. உலகத்து மக்களும் பாவம் என்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு பாவம் இது. எனவே இது வெளியே கொண்டு வரப்பட்டு இதை குறித்து திருச்சபையானது செயல்பட்டு முடிவெடுக்க வேண்டும். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இந்த அவருடைய மனமாற்றத்திற்கு பிறகு 3 மாதங்கள் உருண்டோடிவிட்டன.
ஒரு நாள் தன்னுடைய போதகரை தொலைபேசியின் மூலமாக அழைத்து தன்னை வந்து சந்திக்கும்படியாக கேட்டுக்கொண்டார். போதகர் வந்தபொழுது அவர் மிகவும் உள்ளமுடைந்து சோர்ந்து போயிருந்தார். அது மட்டுமல்ல, அவர் கூறிய காரியம் என்ன தெரியுமா? நான் மிகவும் சோர்ந்து இருக்கிறேன். ஏனென்றால் நான் இடைவிடாமல் புகைப்பிடிக்கும் பழக்கமுடையவன். அதை விட்டுவிட நான் வாஞ்சிக்கிறேன். கடந்த 3 மாத காலமாக நான் முயற்சியும் செய்துவிட்டேன். நான் கண்டது தோல்வியே என்று சோர்வோடு சொன்னார். நான் அதை வெறுக்கிறேன். அதற்காக என்னையே நான் வெறுக்கிறேன். ஏனென்றால் அதை என்னால் விட்டுவிட முடியவில்லை. நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த போதகர் 3 முக்கியமான காரியங்களை அங்கே கூறினார். இது கேள்விக்குறியான ஒரு பாவம். இதை நீங்கள் வெறுக்கிறீர்கள், விட்டுவிட விரும்புகிறீர்கள். இதிலே உங்களுடைய சாட்சி அடங்கியிருக்கிறது. எனவே முதலாவதாக நீங்கள் தொடர்ந்து இதை குறித்து ஜெபியுங்கள். அது மட்டுமல்ல, உங்கள் நண்பர்களிடத்திலே, அதாவது தனிப்பட்ட விதத்திலே உங்களோடு உண்மையான இருதயத்தோடு இருக்கும் நண்பர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேளுங்கள். அவர்கள் ஏற்கனவே ஜெபிக்கிறார்கள் என்றும் சொன்னீர்கள். நல்ல காரியம். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் அதை வாஞ்சிக்கிறீர்கள் என்றார். இரண்டாவதாக, நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. மூன்றாவதாக, திருச்சபையிலே வேறு யாரிடத்திலேயும் இதை குறித்து நீங்கள் பேச வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் உங்களை தோல் உரித்து விடுவார்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலேயே பெரிய பாவம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். தொடர்ந்து அடுத்த 3 மாதங்களாக அவர் திருச்சபைக்கு வரவில்லை. 3 மாதம் கழித்து ஒரு நாள் திருச்சபைக்கு வந்தார். அப்பொழுது அவருடைய முகம் மிகவும் பிரகாசமாயிருந்தது. அவரை பார்த்த உடனேயே அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ நடந்திருக்கிறது என்பதை போதகர் அறிந்து கொண்டார். ஆலய ஆராதனை முடிந்தவுடனேயே போதகரை பார்த்து மிக மகிழ்ச்சியோடு கூட அவர் பேச ஆரம்பித்தார். அப்பொழுது போதகர், உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுதே ஏதோ உங்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசம் இருக்கிறது என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று கூறினார். அதற்கு அவர் மிக சந்தோஷமாக கூட, கடந்த 3 மாதங்களாக அன்று நீங்கள் என்னிடத்திலே வந்து பேசி சென்ற பிறகு என்னுடைய வாழ்க்கையிலே அந்த காரியத்திலே ஒரு பெரிய வெற்றி உண்டு என்று மனமகிழ்ச்சியோடு கூறினாராம். கர்த்தர் எனக்கு விடுதலையை தந்திருக்கிறார் என்று உற்சாகத்தோடு அவர் சாட்சி பகர்ந்தார். புகைப்பிடித்தலை குறித்து வேதவசனத்திலே நேரடியாக எதுவும் சொல்லப்படாதபடினாலே அது பாவமா இல்லையா என்று சொல்ல முடியாது என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கிறபடினாலே அது பாவம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை மிக தெளிவாக பாவம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கற்பனையை மீறுகிற பாவம் அது. எனவே இந்த பாவத்திலே இருக்கிறவர்கள் திருச்சபையிலே ஒழுக்கப்படுத்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, திருமணம் செய்து கொள்ளாமல் இணைந்து வாழ்வது பாவம் என்று அநேகர் இன்று எண்ணுகிறதில்லை. எத்தனை பேர் எங்களைப் போல திருமணம் செய்து கொள்ளாமலேயே சேர்ந்து வாழுகிறார்கள் என்றும் நீங்கள் சொல்ல முடியாது. இந்த பழக்கத்தை பாவம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. எனவே அன்று கொரிந்து சபையில் காணப்பட்ட அந்த பாவத்தை பாவமா இல்லையா என்று சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. அது மிகவும் திட்டமும் தெளிவுமாக பாவமே. ஆனால் இந்த பாவம் அந்த திருச்சபை மக்களால் சகித்து கொள்ளப்பட்ட ஒன்றாய் இருந்தது. அதுதான் பரிதாபம். அது வெறுக்கப்பட வேண்டிய பாவம் என்பதை குறித்து அவர்கள் செயல்படவில்லை. பிரியமானவர்களே, பரிசுத்தமான ஒரு திருச்சபை வல்லமை உள்ள ஒரு திருச்சபை. அசுத்தம் நிறைந்த திருச்சபை திமிர்வாதம் உள்ள ஒரு திருச்சபை. உங்களை சுற்றி நீங்கள் பார்த்து இது உண்மையா பொய்யா என்பதை நீங்களே அறிந்து கொள்ளலாம். உயிர் உள்ள திருச்சபையிலே புதிதாக அநேகர் கர்த்தருக்குள்ளே திருச்சபை மக்களாலேயே வழிநடத்தப்படுகிறவர்களாய் இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5ஆம் வசனம் வரை பாருங்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவியினாலே உங்களோடே கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில், அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இங்கே பவுல் சொல்வது என்ன? அவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி வரும்படியாக சொல்லுகிறார். இந்த சகோதரன் தனது பாவத்தை விட்டுவிட மனமற்றவனாயிருப்பான் என்றால் அவனை சாத்தானுடைய கையிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். இது மிக பயங்கரமான ஒரு வார்த்தைதான். இவ்வாறு அவர் சொல்வதனாலே இதன் பொருள் என்ன? இது கர்த்தருடைய வசனம் கற்றுத்தரும் ஒரு சத்தியமாயிருக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? யோபு சாத்தானிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டான். சாத்தான் தேவனிடத்திலே வந்து அவனை தொடுவதற்கு தேவன் அனுமதிக்கிறதில்லை என்று குற்றம் சாட்டினான். மட்டுமல்ல, அவனை நீதிமான் என்றும் உத்தமன் என்றும் நீர் சொல்கிறீர். ஆனால் அவனுக்கு அருகிலே செல்ல எனக்கு அனுமதி கொடும்.
யோபு உண்மையாகவே உமக்கு உண்மையுள்ளவனாய் இருப்பானா இல்லையா என்பதை நான் சொல்லுகிறேன் என்றான். அவன் உம்மை தூஷிப்பான் என்றும் சொல்லுகிறான். எனவே தேவன் யோபுவை சோதிக்கும்படியாக சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார். ஆனால் அவனுடைய உயிரை ஒன்றும் செய்யக்கூடாது என்றும் கூறிவிட்டார். இதிலே நமக்கு மிகுந்த பெரிய ஒரு ஆறுதல் தரும் செய்தி அடங்கியிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையை தேவனுடைய அனுமதி இல்லாமல் பிசாசானவன் தொட முடியாது. அது மட்டுமல்ல, அப்படி தேவன் அனுமதி கொடுத்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் என்பதையும் இந்த சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து பேதுருவை குறித்து சொல்லும் பொழுது, கோதுமையை புடைப்பது போல சாத்தான் பேதுருவை புடைக்கப் போகிறான் என்று இயேசு கூறினார். அதை செய்யும்படியாக சாத்தானுக்கு அங்கேயும் கர்த்தர் அனுமதி கொடுத்தார். அந்த இரவிலே தானே பேதுரு இயேசுவை மறுதலித்தார். அன்று பேதுரு செய்த பாவம் யூதாஸ் காரியத்து செய்த பாவத்திற்கு ஒத்ததுதான். இருந்தாலும் தான் அவ்வாறு செய்ததற்காக பேதுரு தன்னையே வெறுத்தார். அப்பொழுதுதான் பேதுரு எவ்வளவு பலவீனமானவர் என்பதை அறிந்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கொண்டுதான் தேவன் பெந்தேகோஸ்தே நாளிலே அநேகரை ரட்சிக்க சித்தமானார். அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 1:20 பவுலப்போஸ்தலன் சொல்லும் பொழுதும், இருமெனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்புக் கொடுத்தேன் என்று கூறியிருக்கிறார். அந்த 2 பேரும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் தேவ தூஷணம் சொன்னார்கள். எனவே பவுல் அவர்களை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். திருச்சபையிலே வெளிப்படையாக பாவம் செய்வர்களை குறித்து செயல்படும் பொழுது நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய உணர்ச்சிகளும் ஈடுபாடு கொள்ளக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறது. ஆனாலும் இன்றும் திருச்சபைகளுக்குள்ளே சுசேஷத்திற்கு இடையூறாய் இருக்கிற சில சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். எனவே அவர்களை சாத்தானுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கும்படியாய் தேவனிடத்திலே நாம் கேட்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்பொழுதுதான் அவர்கள் திருச்சபையை காயப்படுத்தாமல், திருச்சபைக்கு கேடு விளைவிக்காமல் இருப்பார்கள். அப்படி சாத்தானிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்படுகிறவர்கள் உண்மையான விசுவாசிகளாய் இருப்பார்கள் என்றால் மேலும் விசுவாசத்திலே பலப்பட்டவர்களாய் வளருவார்கள். அப்படி இல்லை என்றால் அவர்கள் விசுவாசிகளே இல்லை என்றும் தெரிய வரும். எனவே இப்படி திருச்சபைக்கு இடையூறாய் இருப்பவர்களை சாத்தானுடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கும்படியாக ஜெபிப்பது சரியான ஒன்று என்றே கருதுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சரீரத்திலே அவர்களோடு கூட அங்கே இல்லாவிட்டாலும் ஆவியிலே தான் அவர்களோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு தெளிவாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 5:6 பாருங்கள். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? அருமையானவர்களே, கொரிந்து திருச்சபை என்ன செய்து கொண்டிருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? தங்கள் சொந்த திருச்சபையிலேயே பாவம் இருக்கும் பொழுது அதை குறித்து கண்ணை மூடிக்கொண்டு மற்ற சேவைகளிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் தங்களை குறித்தே அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறார்கள். ஒருவேளை அந்த திருச்சபையிலிருந்து அவர்கள் அனுப்பிய மற்ற ஊழியக்காரர்களை குறித்து அவர்கள் பெருமைப்பட்டிருக்கலாம். நாங்கள் வேத வசனத்தின்படி வாழுகிறோம் என்று சொல்லி பெருமைப்பட்டிருக்கலாம். நாங்கள் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறோம் என்று கூட பெருமை பாராட்டியிருக்கலாம். ஆனால் இவை எல்லாம் மாய்மாலம் பிரியமானவர்களே. என்று அநேகர் நினைக்கிறது என்ன? கர்த்தருடைய ஊழியத்திலே ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்தால் பாவங்கள் எல்லாம் மூடப்பட்டு விடும் என்று எண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்திற்கு பணம் கொடுத்து விட்டால் பாவங்கள் மூடப்படும் என்று எண்ணுகிறார்கள். எனவேதான் பவுல் சொல்கிறார், அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்வது நல்லதல்ல என்கிறார். ஏன்? கொஞ்சம் புளித்தமா எல்லா மாவையும் புளிக்க பண்ணிவிடும். ஞாபகம் இருக்கிறதா? புளித்தமா சுசேஷத்திற்கு அடையாளமாய் சொல்லப்படவில்லை. எல்லா காலகட்டங்களிலுமே புளித்தமா தீமைக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 5:7 பாருங்கள். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பிசைந்த மாவிலே நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது, சற்று சூடான இடத்திலே அதை நீங்கள் வைக்கும் பொழுது அது உப்பி பெரிதாகிறது. ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்திற்கு அது வந்த பிறகு அதை எடுத்து அடுப்பிலே வைக்கிறார்கள். ஏன்? தொடர்ந்து அது மேலும் புளித்து கொண்டே போகாதபடி அது நிறுத்தப்படுகிறது. புளித்தமா வைக்கப்பட்ட மாவானது அடுப்பினுள்ளே வைக்கப்படவில்லை என்றால் அது தொடர்ந்து மேலும் மேலும் புளிக்கச் செய்து உயர உயர பெரிதாக எழும்பி இறுதியாக நாற்றம் எடுக்க ஆரம்பித்துவிடும். அதே போலத்தான் திருச்சபையிலே காணப்படும் பாவங்களை குறித்தும் செயல்படாவிட்டால் திருச்சபைகள் நாற்றம் எடுக்கும். பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பஸ்கா பண்டிகையை தொடர்ந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை வருகிறது. பவுல் இங்கே என்ன சொல்கிறார்?
உண்மையான பஸ்கா பண்டிகையின் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். எனவே இதைத் தொடர்ந்து புளிப்பில்லாத, அதாவது பாவமில்லாத வாழ்க்கை திருச்சபையிலே காணப்பட வேண்டும் என்கிறார். இந்த திருச்சபையின் மக்கள்தான் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய திருச்சபைக்குள்ளே பாவம் காணப்பட அனுமதித்து விட்டார்கள். 1 கொரிந்தியர் 5:8 பாருங்கள். ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுகிறான் என்பதை குறித்து பேசவில்லை. அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நடக்கை எப்படி இருக்கிறது என்பதை குறித்து பேசுகிறார். உண்மை ஒரு காலம் யாரையும் ரட்சித்ததில்லை. ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இருப்பீர்கள். விசுவாசிகளின் மத்தியிலே உண்மையும் உத்தமமாய் அவர்கள் இருப்பதை உலகம் காண விரும்புகிறது. இதைத்தான் அவர் சொல்லும் பொழுது, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம் என்கிறார். அங்கே கொரிந்து திருச்சபை உண்மையற்றதாய் காணப்பட்டது. ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் அங்கே இருந்தாலும் அதை குறித்து அவர்கள் செயல்படவில்லை. எல்லாமே சரியாய் இருக்கிறது என்பது போல அவர்கள் மேலோட்டமாக காரியங்களை செய்து வந்தார்கள். உண்மையை சொல்கிறோம், உண்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதைப் போல வெளியே காட்டினார்கள். ஆனால் உள்ளே அசுத்தம் இருந்தது. 1 கொரிந்தியர் 5:9-11 வரை பாருங்கள். விபச்சாரக்காரரோடே கலந்திருக்கக்கூடாதென்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்திலுள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்கக்கூடாதென்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாயிருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசீனனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோடே கலந்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது. பவுல் அப்போஸ்தலன் இதற்கு முன்னதாகவே இதை குறித்து எழுதி அவர்கள் பாவங்களை கண்டித்திருக்கிறார். கொரிந்து பட்டணம் ஒழுக்கக்கேடான வாழ்க்கைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்த ஒன்றாய் இருந்தது. வீனஸ் தேவாலயத்திலே 1000 விபச்சார பெண்கள் இருந்தார்கள். அந்த பட்டணம் முழுவதுமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறைமைக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தது. இப்படிப்பட்ட வேளையிலேதான் இந்த ஒழுக்கமற்ற காரியம் திருச்சபைக்குள்ளேயும் அனுமதிக்கப்பட்டு அப்படிப்பட்ட மனிதர்கள் மற்றவர்களோடு ஐக்கியத்திலே வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இப்படி பாவம் செய்தவனையும் முதுகிலே தட்டி கொடுத்து தங்களுடைய ஐக்கியத்திலே ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். திருச்சபை மக்கள் உலகத்தைப் போல வாழலாம் என்று எண்ணிவிட்டார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைய திருச்சபை உலகத்தோடு ஒத்து வாழ முயற்சிக்கிறதா? அப்படி வாழும் பொழுது அந்த திருச்சபை வல்லமையற்றதாயிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் அற்புதமான சில திருச்சபைகள் இருக்கின்றன. பட்டணங்களிலே பிரகாசித்து வளர்ச்சி பெறும் திருச்சபைகள் இருக்கிறது. வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் திருச்சபைகள் வளர்ந்து வருகிறது. திருச்சபைகளுக்குள்ளே பாவம் நுழையும் பொழுது ஊழியக்காரர்கள் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். விசுவாசிகள் அதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லும் சத்தியம் விபச்சார பாவம் தொடர்பானது மட்டுமல்ல, பொருளாசைக்காரனாயிருந்தாலும் சரி, விக்கிரகாராதனைக்காரனாயிருந்தாலும் சரி, உதாசீனமாய் செலவு செய்கிறவனாயிருந்தாலும் சரி, வெறியனாயிருந்தாலும் சரி, கொள்ளைக்காரனாயிருந்தாலும் சரி, அவனோடே கலந்திருக்கக்கூடாது என்கிறார். அப்படிப்பட்டவனோடே கூட புசிக்கக்கூடாது என்கிறார். திருச்சபையிலே பொறுப்பிலே இருக்கிற யாராவது காணிக்கை பணத்திலிருந்து தங்களுக்கென்று எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், அல்லது சில பொறுப்பாளர்கள் கர்த்தருக்கு தங்கள் வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டிய முதன்மையை தனி மனிதர்களுக்கு கொடுப்பார்கள் என்றால், அது திருச்சபைக்கு கேடு. பெரியமானவர்களே, திருச்சபையிலே பாவம் காணப்படும் பொழுது விசுவாசிகள் அதை குறித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் கொஞ்சம் புளித்தமா முழு திருச்சபையையும் கெடுத்துவிடும். 1 கொரிந்தியர் 5:12-13 பாருங்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். பவுல் இங்கே என்ன சொல்கிறார் என்றால், திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை நான் நியாயம் தீர்க்கவில்லை, அது தன்னுடைய பணி அல்ல என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஆனால் திருச்சபைக்குள்ளே இருக்கிறவர்களை குறித்து அவர் நியாய தீர்ப்பு சொல்லுகிறார். திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை தேவனே நியாயம் தீர்ப்பார். ஆனால் திருச்சபையானது தங்களுக்குள்ளே காணப்படுகிற தீமையை குறித்து செயல்பட வேண்டும். இவ்வாறு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய கடிதத்திற்கு கொரிந்து சபையிலே எந்த காரியம் செயல்படுத்தப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள
ஒருவேளை நீங்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருக்கலாம். இதற்கான விடையை குறித்து 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 2, 4 முதல் 8 வரை. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல், உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடே உங்களுக்கு எழுதினேன். துக்கமுண்டாக்கினவன் எனக்கு மாத்திரமல்ல, ஒருவாறு உங்கள் எல்லாருக்கும் துக்கமுண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிக பாரம் சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு காண்பிக்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறது போல அந்த ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்ந்த மனிதன் உண்மையாகவே ஆழமான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே வந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். இன்றைக்கும் பிரியமானவர்களே, பாவம் செய்கிறவர்களை திருச்சபைக்குள்ளே வைத்து கொண்டு அவர்களுக்கு துதிபாடுவதை விட எதிர்த்து நின்று அவர்களை சரி செய்யவோ அல்லது திருச்சபையை விட்டு வெளியேற்றவோ பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு தைரியம் தேவை. இது பாவம், இதை செய்து கொண்டு நீங்கள் இங்கே இருக்க முடியாது என்பதை சொல்லக்கூடிய தைரியம் தேவை. அப்படி செயல்படும் பொழுது பாவத்திலே வாழ்கிற அந்த சகோதரனோ சகோதரியோ உண்மையான இருதயத்தோடு மனம் திரும்ப ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த கொரிந்து சபை இப்படி தைரியமாக செயல்பட்டதற்கு காரணம் என்ன? பவுல் அப்போஸ்தலன் மிக தைரியமாக அதை குறித்து அவர்களுக்கு எழுதினார். 2 கொரிந்தியர் நிருபத்தை அவர் எழுதும் பொழுது ஏன் அவர் எழுதினார் என்பதற்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார். பாருங்கள், 2 கொரிந்தியர் 7:12. ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுதியிருந்தும் அநியாயம் செய்தவன் நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். இயேசு கிறிஸ்துவின் திருச்சபைக்கு நன்மை உண்டாகும்படியே நான் அவ்வாறு எழுதினேன் என்று கூறுகிறார். ஒருவேளை சில திருச்சபைகளிலே தங்கள் திருச்சபையில் உள்ள பாவத்தை குறித்தே நாங்கள் வெளியே பேசுவதற்கு நாங்கள் விரும்பவில்லை, திருச்சபையிலேயே பிரச்சனையை உண்டாக்க நாங்கள் விரும்பவில்லை என்று சொல்வார்கள். எனவே அப்படியே அழுக்குகளை பெருக்கி பாய்க்கு கீழே தள்ளி விடுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட திருச்சபைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. அல்லது பாவத்தை மறைத்து வைக்கிற எந்த ஒரு தனி மனிதனையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. எனவேதான் நீதிமொழியின் புத்தகத்திலே மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த அதிகாரத்திலே இன்றைய திருச்சபைக்கும் உன்னதமான செய்தி அடங்கியிருக்கிறது. பாவத்திலே வாழ்கிறவர்களை குறித்து பொறுப்பில் இருக்கிறவர்கள் செயல்பட வேண்டும். ஒருவேளை சாத்தானிடத்திலே அப்படிப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கிறதா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை ஐக்கியத்தை விட்டு வெளியேற்றினாலும் சரி, அவர்கள் மனம் திரும்புவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டியது பொறுப்பில் உள்ளவர்களுடைய கடமையாயிருக்கிறது. அப்படிப்பட்ட தைரியத்தை பொறுப்பிலே உள்ளவர்களுக்கு கர்த்தர் தாமே கொடுக்கும்படியாக ஜெபிக்க வேண்டியது மற்ற விசுவாசிகளுடைய கடமை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, திருச்சபைகளுக்குள்ளே பாவம் காணப்படும் பொழுது திருச்சபையிலே அது முழுவதையும் பாதிக்கும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஐயா. இந்த பெரிய சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய திருச்சபைகளிலேயும் இப்படிப்பட்ட பாவத்திலே வாழ்ந்து கொண்டு திருச்சபையிலே பொறுப்பிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களை, ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்களை குறிப்பாக நாங்கள் உடைய சமூகத்திலே வைக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் தங்கள் பாவங்களை குறித்து உண்மையாய் உணரவும் மனம் திரும்பவும் கிருபை செய்யும். அப்படி மெய்யாய் மனம் திரும்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அரவணைத்து பாவங்களை மன்னித்து உம்முடைய நித்தியமான நிலையான சந்தோஷத்தை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த ஜெபத்தை கேட்கும் பொழுதே தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யார் யார் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய வாழ்க்கையிலே உமக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். நீரே அவர்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்தருளும். பொறுப்பில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். திருச்சபையிலே தவறு செய்கிறவர்களை கண்டிக்கக்கூடிய தைரியத்தையும் ஞானத்தையும் சரியான வார்த்தைகளையும் கர்த்தர்தாமே பொறுப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்தி பார்ப்போமா? திருச்சபையிலே பாவம் காணப்படும் போது விசுவாசிகள் அதை குறித்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் கொஞ்சம் புளித்தமா முழு திருச்சபையையும் கெடுத்துவிடும். பாவம் செய்கிறவர்களை திருச்சபைக்குள்ளே வைத்து கொண்டு அவர்களுக்கு துதி பாடுவதை விட எதிர்த்து நின்று அவர்களை சரி செய்யவோ அல்லது திருச்சபையை விட்டு வெளியேற்றவோ பொறுப்பிலே இருக்கிறவர்களுக்கு தைரியம் தேவை.
பாவத்தை மறைத்து வைக்கிற எந்த ஒரு தனி மனிதனையும் தேவன் ஆசீர்வதிக்க மாட்டார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மார்க்கு 5:34.